தமிழ்ல நம்ம நார்மலா பேசுற சில சென்டென்சஸ் அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது செம்ம காமெடியா இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி சில சென்டென்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்ற இடத்துல மை ஹெட் இஸ் ரொட்டேட்டிங் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆக்சுவலி தட் இஸ் ராங். ஐம் ஃபீலிங் டிஸி அப்படின்னு சொல்லுங்க. என் வயிறு எரியுது அப்படின்னு சொல்ற இடத்துல மை ஸ்டொமக் இஸ் பர்னிங் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஐம் சோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆர் ஐம் ரியலி அனாய்ட் அப்படின்னு சொல்லலாம். என் வயிற்றுல பாலை வாத்துட்டு அப்படின்னு சொல்ற இடத்துல யூ போட் மில்க் இன் டு மை ஸ்டொமக் அப்படின்னு சொல்லிடாதீங்க. யூ மேட் மை டே ஆர் ஐம் சோ ஹாப்பி டு ஹியர் தட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, என் மனசே சரியில்லை அப்படின்னு சொல்ற இடத்துல மை மைண்ட் இஸ் நாட் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்ஸ்டெட் ஐம் ஃபீலிங் லோ ஆர் ஐம் நாட் ஃபீலிங் மைசெல்ஃப் டுடே அப்படின்னு சொல்லலாம். என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டான் அப்படிங்கிற சென்டென்ஸை அப்படியே டைரக்டா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி he threw a stone on my head அப்படின்னு சொல்லிடக்கூடாது. he let me down or he disappointed me அப்படின்னு சொல்லலாம். Hope it's useful and follow English Partner for more such interesting videos.